பிரெஞ்சு ஏகாதிபத்திய அரசிடமிருந்து வியட்நாம் தனி நாடாக சுதந்திர நாடாக பிரிந்து செல்ல வேண்டும் என்று அதனுடைய புரட்சி தலைவர் ஹோசி மின் அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது பிரெஞ்சு ஏகாதிபத்திய அரசுக்கு எதிராகத்தான் அந்த சண்டை நடந்தது. அப்படி சண்டை நடக்கிற பொழுது பிரெஞ்சு தேசத்திடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் பிரெஞ்சு தோற்று ஒதுங்குகிற பொழுது, இப்ப எப்படி இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா வந்து உள்ள நுழைஞ்சதோ, உலக ரவுடி அவன், உலக ரவுடி, எங்க பிரச்சனைனாலும் இவன் மூக்க நுழைப்பான். இஸ்ரேல சொல்றீங்க? அமெரிக்காவை. அமெரிக்கா, ஆமா. எங்க சண்டைனாலும் இவன் மூக்க நுழைப்பான். இவன் பெரிய நாட்டாமை, இவன் பெரிய தலைவன் மாதிரி இவன் வந்து மூக்க நுழைச்சுக்குவான். அது மாதிரி அன்றைக்கு பிரெஞ்சுக்கு ஆதரவாக வியட்நாமை வீழ்த்துவதற்காக இதே மாதிரி பல ஆயுதங்கள், பல இயந்திரங்களை வைத்துக் கொண்டு அன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்திய அரசு வியட்நாமில் வந்து விழுந்தது, வந்து இறங்கியது. ஆனால் வியட்நாமியர்களால் தோற்கடிக்கப்பட்டு அவ்வளவு பெரிய இயந்திரங்களும், அவ்வளவு இயந்திர துப்பாக்கிகளும், அவ்வளவு பீரங்கிகளும், அவ்வளவு போர் விமானங்களும் வீழ்த்தப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு சாதாரண ஆயுதங்களை மட்டும் வைத்துக் கொண்டு ஓசிமின் நடத்திய அந்த மாபெரும் மக்கள் புரட்சி அமெரிக்க ஏகாதிபத்திய அரசை பின்னங்கால் பிடரியிலட ஓட வைத்தது. ஓடி போனான். அதுல ஒரு கதை கூட சொல்லுவாங்க, ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கோம் ரொம்ப நாளைக்கு முன்னால. அந்த வியட்நாமை விட்டு அமெரிக்க ராணுவ வீரர்கள் அத்தனை பேரும் திரும்பி வந்து விடுங்கள் என்று உத்தரவு வந்ததுக்கு பிறகு அத்தனை பேரும் விமானத்தில் ஏறி ஓடுறாங்களாம். இதுக்கு மேல நம்ம இருக்க முடியாது, செத்துருவோம், மக்கள் நம்மளை அடிச்சு கொண்டுடுவாங்க. மக்கள் ஆயுதபாணிகளாக இருந்தார்கள். வெறும் ராணுவம் மட்டும் இல்ல, மக்களே ஆயுதபாணிகளாக இருந்தார்கள். மக்கள் கையில் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டன. அப்படி அந்த யுத்தம் நடந்த பொழுது அந்த அமெரிக்காவினுடைய விமானங்கள் இங்கே வியட்நாமிலே வந்து இறங்கிய போர் விமானங்களில் இந்த கடைசி விமானம் கிளம்பி போகிற பொழுது அந்த கடைசி அமெரிக்க ராணுவ வீரன் அவன் வந்து ஏறுறதுக்குள்ளார அந்த விமானம் கிளம்பிருச்சான். ஐயோ கிளம்பிருச்சே, நம்ம இங்கே விட்டுட்டு போயிட்டா நம்மளை அடிச்சு கொண்டுடுவாங்களேன்னு ஓடி போய் அதனுடைய சக்கரத்தை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டே போனான் அப்படின்னு ஒரு முறை ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு புத்தகத்தில் படித்தேன். அவன் எங்க போய் விழுந்து செத்தானோ, அமெரிக்கா வரைக்கும் சக்கரத்தை முடிச்சுட்டே போக முடியும், எங்கேயோ பாதி வழியில் விழுந்து செத்துருப்பான், அது வேற. அப்படி அந்த கடைசி போர் வீரன் கூட இந்த மக்கள் நம்மை அழித்து விடுவார்கள் என்று ஓடி போய் அந்த விமானத்தை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டே போகக்கூடிய அளவிற்கு விரட்டி விரட்டி அடித்தார்கள் வியட்நாமிய மக்கள் அமெரிக்காவை.